வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். 1914இல் வெவ்வேறு காலனிகளை காணக்கூடிய இந்த உலக வரைபடத்தை முதலில் பார்ப்போம். அதுதான் முதல் உலகப் போரின் ஆரம்பம். முதல் உலகப் போர் 1914 முதல் 1918 வரை நடந்தது. வரைபடம் பல்வேறு நாடுகளையும் அவற்றின் காலனிகளையும் காட்டுகிறது. பிரிட்டனின் காலனி ஆரஞ்சு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. பிரான்சின் காலனி நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு சில நாடுகள் சாம்பல் நிறத்தில் காட்டப்படும். அவை காலனிகளாக இல்லை. எனவே காலனி என்றால் என்ன என்பதை இப்போது புரிந்து கொள்வோம். ஒரு காலனி என்பது மற்றொரு நாட்டின் முழு அல்லது பகுதி அரசியல் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஒரு பிரதேசமாகும். மற்றும் காலனித்துவம் என்றால் என்ன? மற்றொரு நாட்டின் மீது முழுமையான அல்லது பகுதியளவு கட்டுப்பாட்டை பெற்று அதை ஆக்கிரமித்து பொருளாதார ரீதியாக சுரண்டுவதற்கான கொள்கை அல்லது நடைமுறை. எனவே மேலும் புரிந்து கொள்ள 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலிலிருந்து காலனிகளில் தேசிய விடுதலை இயக்கங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். காலனிகள் என்றால் என்ன? வெளிநாட்டினர் காலனிகளில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தினர்? சீன குடியரசை நிறுவுவதில் முக்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்களின் பங்கு. பழைய பாரம்பரிய நடைமுறைகளுக்கு எதிராக ஏன் இளம் சீனர்கள் போராட விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முக்கிய வார்த்தைகள்: சோஷியலிசம், உற்பத்தி சாதனங்கள் அரசால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு பொருளாதார அமைப்பு. தேசியவாதம், ஒரு தேசத்தின் மீதான விசுவாசம் மற்றும் பக்தி. ஜனநாயகம், மக்களால் அரசு. போர் பிரபுக்கள், ஒரு இராணுவ தளபதி பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பலத்தால் சிவில் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். ஏகாதிபத்தியம், ஒரு பணக்கார மற்றும் சக்தி வாய்ந்த நாடு மற்ற நாடுகளை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பு அல்லது மற்ற நாடுகளின் மீதான கட்டுப்பாட்டை விரும்புகிறது. கருத்து வரைபடத்தை பார்ப்போம். விடுதலை என்றால் சுதந்திரமாக இருப்பது அல்லது சுதந்திரம் பெறுவது, மாற்றம் அல்லது வளர்ச்சியை கொண்டு வரும் இயக்கம் அல்லது செயல் எனப்படும். தொழில்துறை வளர்ந்த நாடுகளுக்கு மூலப்பொருள் தேவைப்பட்டது, மேலும் மூலப்பொருளை பெற அவர்கள் மற்ற நாடுகளை தங்கள் காலனிகளாக ஆக்கிரமிக்க முயன்றனர். உதாரணமாக, பிரிட்டன் இந்தியாவிலிருந்து பருத்தியை எடுத்து தங்கள் நாட்டில் துணிகளை உற்பத்தி செய்து உலகளவில் சந்தைப்படுத்தியது. காலனிகளுக்கு போட்டி நிலவியது. மெதுவாக இந்த தொழில் புரட்சி ஏகாதிபத்தியத்திற்கு இட்டுச் சென்றது. காலனி ஆதிக்க சக்திகளுக்கு இடையே
அதிக காலனிகளை வைத்திருப்பதில் போட்டி நிலவியதால் இதுவே முதல் போருக்கு காரணமாக இருந்தது. எனவே ஏகாதிபத்தியம் காலனித்துவத்திற்கு வழிவகுத்தது. காலனி ஆதிக்கத்தின் கீழ் மக்கள் பல துன்பங்களை அனுபவித்தனர் மற்றும் இந்த நாடுகள் காட்டும் அதிகாரம் மற்றும் அதிகாரத்தில் அதிருப்தி அடைந்தனர். பின்னர் அவர்கள் காலனித்துவ சக்திகளுக்கு எதிராக போராட முடிவு செய்தனர். அந்த போராட்டம் அல்லது இயக்கம் தேசிய விடுதலை இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இயக்கங்களின் மூலம் அவர்கள் காலனித்துவத்திலிருந்து சுதந்திரம் அடைந்தனர். காலனிகளில் உள்ள மக்களின் நிலையை பார்ப்போம். இந்த நாடுகளில் பெரும்பாலானவை பல்வேறு மொழிகளை பேசும் அல்லது வெவ்வேறு மதங்களை பின்பற்றும் பல்வேறு வகையான மக்களை கொண்டிருந்தன. அவர்கள் தங்களை ஒரே தேசமாக நினைக்கவில்லை. ஏறக்குறைய இந்த நாடுகளில் உள்ள பாரம்பரிய ஆட்சியாளர்கள் மன்னர்களாகவும் பேரரசர்களாகவும் இருந்தனர். அவர்கள் சுதந்திர கருத்தை ஆதரிக்கவில்லை. புதிய இயக்கங்கள் உருவானவுடன் காலனிகளில் உள்ள மக்கள் ஐரோப்பாவிலிருந்து தேசியவாதம், ஜனநாயகம் மற்றும் சோஷலிசம் போன்ற புதிய யோசனைகளால் ஈர்க்கப்பட்டனர். இந்த நாடுகளில் சிலவற்றின் அனுபவங்களை படிப்போம் மற்றும் காலனிகளில் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கை காலப்போக்கில் எவ்வாறு மாற்றப்பட்டது என்பதை புரிந்து கொள்வோம். சீனா 2 வெவ்வேறு கட்டங்கள். சீனா நமது அண்டை நாடு, மக்கள் தொகையில் 2வது பெரிய நாடு. சீனா காலனி ஆதிக்கத்தின் கீழ் இல்லை. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சீனா மஞ்சு வம்சத்தின் பேரரசர்களால் ஆளப்பட்டது. மேற்கத்திய காலனித்துவ சக்திகளிடமிருந்து சீனாவின் நலன்களை பாதுகாப்பதில் மஞ்சு வம்சம் தோல்வியற்றது. இதனால் சாமானியர்களும் பேரரசின் நிர்வாகிகளும் அதிருப்தி அடைந்தனர். நிர்வாகிகள் அமைப்புகளை சீர்திருத்த முயன்றனர். மேற்கத்திய சக்திகளின் ஆதிக்கத்திற்கு எதிராகவும் மக்கள் கிளர்ந்தெழுந்தனர். குடியரசை நிறுவுதல். மஞ்சு பேரரசு 1911இல் தூக்கி எறியப்பட்டது மற்றும் சன் யாட் சென் 1866 முதல் 1925 கீழ் ஒரு குடியரசு நிறுவப்பட்டது. யாட் சென் நவீன சீனாவின் நிறுவனராக கருதப்படுகிறார். அவர் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர் மற்றும் ஜனநாயகம் மற்றும் கிறிஸ்துவ மதத்தை அறிமுகப்படுத்திய மிஷனரி பள்ளிகளில் படித்தார். அவர் மருத்துவம் படித்தார், ஆனால் அவர் சீனாவின் தலைவிதியை பற்றி பெரிதும் கவலைப்பட்டார். அவர் சீனாவின் பிரச்சினைகளை ஆய்வு செய்து ஒரு செயல் திட்டத்தை வடிவமைத்தார். அவரது திட்டம் 3 கோட்பாடுகள், அதாவது சான்மென்சுய் என்று அழைக்கப்பட்டது. இந்த கோட்பாடுகள் தேசியவாதம், ஜனநாயகம் மற்றும் சோஷலிசம். மஞ்சு வம்சம் தூக்கி எறியப்பட்டு குடியரசு அறிவிக்கப்பட்ட பிறகும் சன் யாட் சென் தலைமையிலான குடியரசு அரசால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. நாடு விரைவில் போர் பிரபுக்கள் என்று அழைக்கப்படும் மாகாண இராணுவ சக்திகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. சீனாவில் சமூக மற்றும் அரசியல் நிலைமை தொடர்ந்து நிலையற்றதாகவே இருந்தது.
மே 4, 1919 அன்று வெர்சாய்ஸ் அமைதி மாநாட்டின் முடிவுகளை எதிர்த்து பெய்ஜிங்கில் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உலகப் போரில் பிரிட்டன் தலைமையில் வெற்றி பெற அணிக்கு சீனா நட்பு நாடாக இருந்தும் ஜப்பான் கைப்பற்றிய பகுதிகளை திரும்ப பெறவில்லை. இந்த போராட்டம் மே 4 இயக்கம் என்ற பெயரில் ஒரு இயக்கமாக மாறியது. பழைய மரபுகளை தாக்கி நவீன விஞ்ஞானம் ஜனநாயகம் மற்றும் தேசியவாதம் மூலம் சீனாவை காப்பாற்ற ஒரு முழு தலைமுறை மக்களும் ஒன்று சேர்ந்தனர். நாட்டின் வளங்களை அவர்கள் கட்டுப்படுத்துவதால் வெளிநாட்டவர்கள் சீனாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று புரட்சியாளர்கள் விரும்பினர். அவர்கள் சீன சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றவும் வறுமையை குறைக்கவும் விரும்பினர். எளிய மொழி மற்றும் எழுத்துக்களை பயன்படுத்துதல், பெண்களின் கீழ்ப்படிதலை ஒழித்தல், கால் கட்டும் நடைமுறை போன்ற சமூகத்தில் பல மாற்றங்களை அவர்கள் ஆதரித்தனர். ஃபுட் பைண்டிங் என்பது பெண்களின் கால்களை முழுமையாக வளரவிடாமல் செய்யும் கொடூரமான நடைமுறையாகும். அவர்கள் திருமணத்தில் சமத்துவம் மற்றும் வறுமையை ஒழிக்க பொருளாதார வளர்ச்சியை கோரினர். குடியரசு புரட்சிக்கு பிறகு குவோமின்டாங் அதாவது KMT என்றும் அழைக்கப்படும் தேசிய மக்கள் கட்சி மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது CCP இரண்டு பெரிய கட்சிகளாக உருவெடுத்தன. இரு கட்சிகளும் நாட்டை ஒருங்கிணைத்து ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த விரும்பின. குவோமின்டாங் சன் யாட் சென்னின் கருத்துக்களின் அடிப்படையில் அரசியல் தத்துவத்தை பின்பற்றினர். உடை, உணவு, வீடு, போக்குவரத்து என 4 பெரும் தேவைகளை அடையாளம் காட்டினார்கள். சன் யாட் சென் இறந்த பிறகு சியாங் காய் ஷேக் 1887 முதல் 1975 வரை குவோமின்டாங்கின் தலைவராக உருவெடுத்தார். போர் தலைவர்களை கட்டுப்படுத்தவும் கம்யூனிஸ்டுகளை ஒழிக்கவும் சீனாவில் இராணுவ பிரச்சாரத்தை தொடங்கினார். போர் பிரபுக்கள், பிராந்திய தலைவர்கள் அவர்கள் கட்டுப்பாட்டையும் அதிகாரத்தையும் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டனர். சியாங்கும் நாட்டை இராணுவமயமாக்க விரும்பினார். குவோன்டாங்கின் அதாவது KMT சமூக அடித்தளம் சீனாவின் நகர்ப்புறங்களில் இருந்தது. அந்த நேரத்தில் தொழில்துறை வளர்ச்சி மெதுவாகவும் மட்டுப்படுத்தப்பட்டதாகவும் இருந்தது. 1919 வாக்கில் ஷாங்காய் போன்ற நகரங்களில் சுமார் 5 லட்சம் பேர் கொண்ட தொழில்துறை தொழிலாளர் வர்க்கம் தோன்றியது. இந்த நகரங்கள் பின்னர் நவீன வளர்ச்சியின் மையமாக மாறியது. இருப்பினும் இவர்களில் ஒரு சிறிய சதவீதத்தின் மட்டும் கப்பல் கட்டுதல் போன்ற நவீன தொழில்களில் பணிபுரிந்தனர். பெரும்பாலானவர்கள் வியாபாரிகள், கடைக்காரர்கள், நகர்ப்புற தொழிலாளர்கள்,
பெண்கள் மிக குறைந்த ஊதியத்தை பெற்றனர். அவர்கள் தங்களை தொழிற்சங்கங்களாக ஒழுங்கமைக்க தொடங்கினர். வேலை நேரம் நீண்டது மற்றும் வேலை நிலைமை மோசமாக இருந்தது. சுதந்திரம் பற்றிய கருத்துக்கள் பிரபலமடைந்ததால் பெண்களின் உரிமைகள் பற்றிய கவலை அதிகரித்து வந்தது. பல பத்திரிகைகள், பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் சமூக மற்றும் கலாச்சார மாற்றத்திற்கு உதவ வந்தன. சியாங் காய் ஷேக் இந்த கட்சியின் தலைவராக இருந்ததை நாம் பார்த்தோம். ஆனால் சியாங் ஒரு பழமைவாதி மற்றும் அவர்கள் பெண்களை 4 நற்பண்புகளை கொண்டிருக்க ஊக்குவித்தார். நல்லொழுக்கங்கள் என்பது தார்மீக மதிப்புகள் அல்லது நடத்தை. 4 நல்லொழுக்கங்கள் கற்பு, அதாவது நடத்தையின் தூய்மை என்று பொருள். தோற்றம், பேச்சு மற்றும் வேலை. பெண் என்பவள் வீட்டில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். பெண்கள் அணியும் நீளமான ஹெம்லைன்களையும் அவர் பரிந்துரைத்தார், அதாவது பெண்களுக்கான ஃப்ராக் போன்ற ஆடைகள். தொழிற்சாலை உரிமையாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் தொழிற்சங்க இயக்கங்களை ஒடுக்கவும் முயன்றவர். சன் யட் சென் கொள்கைகள் மூலதனத்தை கட்டுப்படுத்துவதன் நிலத்தை சமன் செய்வதும் ஆகும். ஆனால் இது இந்த அரசாங்கத்தால் ஒருபோதும் செயல்படுத்தப்படவில்லை. மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விட இராணுவ உத்தரவுகளை மட்டுமே திணிக்க முயற்சித்தது. எனவே இந்த காணொளியில் தேசிய விடுதலை இயக்கத்தின் அர்த்தத்தையும் காலனித்துவத்திற்கு எதிராக மக்களை போராட வைத்ததையும் பார்த்தோம். அடுத்த காணொளியில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் எழுச்சியை காண்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன்.